அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. போன வீடியோவில் சுடிதார் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்தோம். இப்போது அந்த சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடிதாரோட லைனிங்கும் மேல் டாப்பு ரெண்டையும் ஒன்றா வச்சு ஆம் கோல்லேருந்து இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். கழுத்து பீஸ் அடிக்கிறக்கோசரம் ஆம்கோல் வரைக்கும் அடிச்சுக்கலாம். இனி கழுத்து பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். பேண்ட் துணியில் கிராஸ் பீஸில் 1.5 இன்ச்சுக்கு இந்த அளவு வெட்டி வச்சுருக்கிறேன். பின் கழுத்துக்கு வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அதை முதல் ஓரம் மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ கழுத்தோட மேல் பகுதியில் ஒரு பாயிண்ட் விட்டு இது இப்படியே வச்சு அடிக்கலாம். கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் பட்டையாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் விட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி அடிச்சுட்டு வரலாம். இப்போது வளைவாக இருக்கிற பகுதியில் கொஞ்சம் இப்படி வெட்டி விட்டுக்கலாம். இப்போ கழுத்தை இப்படி திருப்பி வச்சு
அவ்வளோதான். பார்க்குறக்கு இது நல்லா பட்டையாக நல்லா இருக்குது. நம்ம வேணுன்னா இப்படி மேலேயும் ஒரு தேயில் ஓட்டிக்கலாம். ஃபினிஷிங் நல்லா வரும் கழுத்துக்கு. பின்பக்கம் அடித்தாச்சு. இனி முன்பக்கம் அடிச்சுக்கலாம். முன்னாடி பக்கமும் அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து ஏகமாக ஒரு தேயில் ஓட்டி வச்சாச்சு. இனி கழுத்து பீஸுக்கு 1.5 இன்ச்சுக்கு அதே மாதிரியே இப்படி ஓரம் அடித்து வச்சுருக்குது. இனி முன்பக்கம் கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரியே ஒரு பாயிண்ட் விட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே ரவுண்டாக அடிச்சுட்டு வரோம். இனி அந்த வளைவான பகுதியில் கொஞ்சம் அப்படியே வெட்டிக்கலாம். இது நம்ம வெட்டினோம்னா தான் நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இனி ஒரு மடக்கு மடக்கி பின்பக்கம் இப்படி போகிற மாதிரி வச்சு இப்படி மடக்கிறோம். இப்படி தைக்கிறதுனால கழுத்து பக்கம் நல்லா பட்டையாக வர்ற மாதிரி வரும். பைப்பிங்கும் இல்லை, ஆனால் இது பட்டையாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, முன்பக்க கழுத்தும் தைச்சாச்சு. இனி 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 கழுத்தும் வச்சு அடித்தாச்சு. ஷோல்டரும் இனி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்கிட்ட இந்த துணி இது இப்படி தூக்கிட்டுருக்கு போட்டா அப்படின்னு இப்படி ஷோல்டர் பின்பக்கம் அந்த துணியை தையலை மடித்து இப்படி ஒரு படிமான தையல் 2 பக்கமும் இப்படி போட்டாச்சு. இனி வந்து சுடிதாரோட லைனிங் துணி, மேல் துணி இல்லாத லைனிங் உள்ளே வந்து இப்படி மடக்கி அடிச்சுக்கலாம். இப்படி ஓர பிசு இருக்கிறதுக்கு இப்படி மடக்கி
இப்படி உள்ளே அடிச்சிட்டோம்னா இது உள்ளே இப்படி கவர் ஆகிக்கி. இப்போ 2 பக்கமும் அதை உள்ளே மடித்து அடிச்சுக்கலாம். ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு. அதே மாதிரி இந்த பக்க துணியிலையும் லைனிங்கோட துணியை ஃபுல்லாக மடக்கி அடிச்சுக்கோ. ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு. கைக்கு கொஞ்சம் பேண்ட் துணியில் ஜாயிண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். இந்த அளவுக்கு இருக்குது. கை ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த அளவு வெட்டி அவ்வளோதான். கைக்கு இப்படி ஜாயிண்ட் கொடுத்து அடிச்சுக்கலாம். இந்த சைடு பிசுறு சைடு கொடுத்துட்டோம்னா கரை சைடு அப்படியே உள்ள திருப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த துணிக்கும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது வெட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி துணிக்கு மேல் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா கையில் கீறி விட்டுக்கலாம். தையல் உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி கீறி விட்டுக்கிறோம். இனி இதை துணியை மடக்கி வச்சு இப்படி ஒரு அடி அடிச்சுக்கலாம். திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கலாம். கை திருப்பி வச்சு இப்படி அதே மாதிரியே இந்த கைக்கும் நல்லா இதை மடக்கி விட்டு எடுத்து வச்சு இப்படி மடித்து அடிச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க. கைக்கு இந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சு கொடுத்து கொஞ்சம் வளர்த்தி பண்ணிட்டோம். இனி வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கம் சுடிதார் இப்படி போட்டு சென்ட்ரு தையலில் ஷோல்டரில் வச்சு இந்த ப்ளவுஸோட கையோட இப்படி கட் மார்க்கு கரெக்டாக வச்சு கொஞ்சம் எச்சு கம்மி இருந்தால் இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு அடிச்சுக்கிறோம். கை அடிச்சுக்கலாம். இப்படியே கொஞ்சம் நிறுத்தி அந்த வளைவுக்கெல்லாம் கை துணி வைக்கல கொஞ்சம் நிறுத்தி அப்படியே அடிச்சுக்கிறோம். கையோட சென்ட்ரு பகுதியிலிருந்து வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு கீழே வரதுக்கும் இருக்குது. எச்சு கம்மியாக இருந்தாலும் வெட்டிக்கலாம். நம்ம கீழிருந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். சென்டர் பகுதியில் ஆரம்பித்தோம். கை ஜாயின் பண்ணியாச்சு. நீ அடுத்த கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படியே கைத்துணி ரொம்ப லேசாக இருந்தால் கைக்கு லைனிங் கொடுத்துருக்கலாம். இது கைத்துணி நல்லா கெட்டியாக இருந்ததுனால அப்படியே கைத்துணிக்கு லைனிங் தேவையில்லை. அவ்வளோதாங்க. 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. நீ துணியில் ஏகமே இந்த லைனிங்கையும் மேல் துணியும் வச்சு ஏக ஒரு தையல் ஓட்டிக்கலாம் எல்லா துணியிலையுமே.
கை ஜாயின் பண்ணி எல்லா பக்கமும் 4 பக்கமும் லைனிங்கும் சுடிதார் துணி ரெண்டையும் சேர்த்து ஏகம் கீழே வரைக்கும் 4 பக்கம் அடித்தாச்சு. இனி கை ஜாயின் பண்ணிக்கலாம். கையிலிருந்து ஓப்பன் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட அளவு பார்த்துக்கலாம். கையோட அளவு இவங்க தான் பெரிய கையாக கொடுத்துருந்தாங்க. துணியில் இவங்க கையளவு இந்த அளவு இருக்குது. நாம் இந்த அளவு தான் தைச்சிருக்கிறோம். இப்போ அது வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு பார்த்து அதுக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு வருது உங்களுக்கு. இப்படியே கொண்டு வந்துக்கலாம். இனி நம்ம உடம்புக்கு தையலுக்கு ஏகமும் 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். அதே மாதிரி இங்கே இடுப்பு சுற்றளவுக்கிட்ட இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு பட்டி ஓப்பன் பக்கம் இது வரைக்கும் கொண்டு வரணும். இங்கே ஒரு 1.5 இன்ச்சு இது வரைக்கும் வந்து நிறுத்திக்கலாம். இப்போ நாம் இங்கேருந்து தையல் அடிச்சுக்கிறோம். கையும் இப்படி கொண்டு வந்து ஓப்பன் வரைக்கும் தையல் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு துணி ஒன்றா வச்சு இடுப்பு பகுதி இடுப்புலேருந்து அப்படியே ஓப்பனுக்கு கொண்டு வந்துக்கிறோம். இந்த ஓப்பனுக்கு இங்கே கட் மார்க் போட்டு பகுதி வரைக்கும் இப்படியே கொண்டு வரோம். அவ்வளோதான். இனி அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அப்படியே கீழே கை வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். மூணு தையல் ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நீ இதே மாதிரியே அந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமும் ஓப்பன் வரைக்கும் அடித்தாச்சு. இந்த பக்கம் மடித்தாச்சு, இந்த பக்கம் மடித்தாச்சு. இனி கீழே மடித்து அடிச்சுக்கலாம். கீழே ஏகம் ஒரே மாதிரி இப்படி மடக்கி அடிச்சுட்டு வரணும். கீழிருந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி மடக்கி அடித்து வரணும். இந்த தையல்கிட்ட இப்படி ஒரு கீறி விட்டுக்கலாம். இனி இப்படி ஒரு மடக்கு மடக்கி மறுபடியும் இன்னொரு மடக்கு இப்படி மடக்கி ஏகம் தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓப்பன் வரைக்கும் ஏற்கனவே அடிச்சிருக்கிறோம்.
இப்போ அது வரைக்கும் இப்படி மடக்கி இப்படி கொண்டு போகிறோம். ஓப்பன் தையல் இங்கே இருக்குது. நம்ம இது வரைக்கும் இப்படி மடக்கி இப்படி திருப்பி வச்சு அவ்வளோதாங்க. ஏகம் அப்படியே மடக்கி ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துட்டோம். இனி ஏகம் இப்படி மடக்கி ரெண்டு பக்கமே இப்படி வர்ற மாதிரி ஓப்பன் பக்கம் இருந்து இப்படி வர்ற மாதிரி ஏகமாக அடித்தாச்சு. இனி ஓரத்தில் இப்படி படிமான தையல் மாதிரி இப்படி ஏகம் ஓரமாக போட்டுக்கலாம். நிறுத்தி நிறுத்தி இந்த இடம் வந்து நிறுத்தி திருப்பி இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து மறுபடி இந்த துணி ஜாயின் பண்ணிக்கணும். துணி அப்படியே ஓரம் இடம் வந்தால் நிறுத்தி மறுபடி இந்த துணிக்கு இப்படி திருப்பிக்கலாம். பிசுறுகள்லாம் இருந்துச்சுன்னா கடைசியாக பார்த்து ஏகல ஒரு வெட்டு வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சுடிதார் தைச்சாச்சு. கைக்கு கழுத்தில் ஏற்கனவே இந்த இது வச்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம கழுத்து வச்சு அடித்து திருப்பி சுடிதார் தைச்சாச்சு. இது ஓரம் நம்ம லைனிங்கி உள்ளே மடித்து அடித்தது இப்படி உள்ளே வந்துருச்சு. 2 இன்ச்சு விட்டு வெட்டினது இப்படி உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இனி பேண்ட் துணி மிச்சம் இருக்கிறதுனால இந்த ஓரத்துக்கு
இப்படி கரையாட்டை வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்படி மடக்கி அடுக்கி கரையாட்டை வச்சு அடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, சுடிதாரோட டாப் ஸ்டிச்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.